வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகேங்களா? ரெஃப்ரிஜரேஷன்னா என்ன, ரெஃப்ரிஜரேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூனிட் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறோம் அதை பார்க்க போகிறோம். ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், ஓகேங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் சிஓபி, அப்புறம் ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. ரிவர்சல் கார்னாட் சைக்கிள், ரிவர்சல் பிரெட்டன் சைக்கிள், ஓகேங்களா, சிம்பிள் வேப்பர் கம்பர்சன் சிஸ்டம், வேப்பர் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறது இல்லை. ரெஃப்ரிஜரண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 2019 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்லேருந்து எந்த கொஷினும் கேட்கவில்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2019 ஒரு 2-3 கொஷின் எக்ஸெப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரெஃப்ரிஜரண்ட்லேருந்து மோஸ்ட்லி அதிகமான கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2018 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது ஓரளவு ஈஸி தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் படிக்கணும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். milk chilling plant, the secondary refrigerant used. ஓகேங்களா? ரெஃப்ரிஜரண்ட்டை பற்றி ஃபுல்லாக நான் பார்க்க போகிறோம். 2014 பொறுத்த வரைக்கும் 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகே, அதான் சொன்னால் ரெஃப்ரிஜரேஷனோட சிஸ்டம், அதாவது இங்கே பாருங்கள், ரெஃப்ரிஜரேஷனோட சிஸ்டம் அதை பற்றி பார்க்கலாம். அந்த கொஷின் வந்துடுது. அப்போ ரெஃப்ரிஜரேஷனில் சிஸ்டம், இங்கே பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ் இஸ் இன்கார்பரேட்டட் வித். ஓகேங்களா? அப்போ நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் படிச்சுட்டு எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்குது அதை பார்க்க போகிறோம். ஒரு டயக்ராம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சிஓபியா வேல்யூ ஆஃப் அம்மோனியா, இது வந்து ரெஃப்ரிஜரண்ட். ஓகேங்களா? 4வது கொஷின் பாருங்கள், வேப்பர் கம்பரஷன் சைக்கிள் தேர் இஸ் அப்ரூவ்டு சேஞ்சஸ் இன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? அது வேப்பர் கம்பரஷன் சைக்கிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 5வது கொஷின் வந்து பாருங்கள், த கண்டிஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட். ஓகேங்களா? அதை பற்றி பார்க்க போகிறோம். 6வது வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் சிஓபி அது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ஜெக்டிவில் படிப்பீங்க. ட்ரை ஐஸ்னால் என்ன, இது ரெஃப்ரிஜரண்ட் தான். இது பாருங்கள், ரெஃப்ரிஜரண்ட் R718னா என்ன, வாட்டர். 2013 பொறுத்த வரைக்கும் மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் மெயின் ஃபியூச்சர் என்ன, அது அப்ஜெக்டிவில் இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் கூலிங் த லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட். ஓகேங்களா? 3வது வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் சிஓபி, இது வந்து பார்ப்போம். 4வது இன் ரெஃப்ரிஜரேஷன் இஃப் த வேப்பர் இஸ் நாட் சூப்பர் ஹீட்டட் ஆஃப்டர் கம்ப்ரஷன் ஹீட், அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், அப்போ ரெஃப்ரிஜரண்ட்டு. 6 வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்னாட் சைக்கிள்லேயும் வரும், இதுலேயும் வரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 2017 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவாபரேட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். எஸ்ஐ யூனிட் ஆஃப் 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் கேட்டிருக்கான். த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் கார் இஸ் கண்ட்ரோல். எதுக்கு ஏர் கண்டிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கு சொல்லி கேட்குறானுங்க. ஓகேங்களா? இப்போ ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், amount of energy in the form of heat required to remove from, அதாவது heat required to remove heat from low temperature to maintain constant temperature is called refrigeration effect. நமக்கு தெரியும் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர். அப்போ நமக்கு திரும்ப லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் எடுத்து ஹை டெம்பரேச்சருக்கு விடணும். அந்த மாதிரி அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ரெஃப்ரிஜிரேட்டர், த டிவைஸ் விச் ப்ரொடியூஸ் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் இஸ் கால்டு ரெஃப்ரிஜிரேட்டர். டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகேங்களா? த கெப்பாசிட்டி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் வில் பி represented by ton of refrigeration. 1 ton of refrigeration equal to 3.5 kilojoule per second or 3.5 kilowatt. ஓகேங்களா? ஜூல் பர் செகண்ட் ஈக்குவல் டு வாட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணலாம், 3.5 கிலோஜூல் பர் செகண்ட் இருக்கா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு பார்க்குறேன். அப்போ செகண்டை வந்து நிமிஷத்துக்கு பார்த்தோன்னா இன்ட்டு 60. ஒரு செகண்டுக்கு வந்து 3.5 கிலோஜூல்னா ஓகேங்களா, நமக்கு 60 செகண்டுக்கு என்ன இன்ட்டு 60 பண்ணோன்னா 210. அப்போ 210 கிலோஜூல் பர் மினிட். ஓகேங்களா? அதான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3.5 கிலோ ஜூல் பர் செகண்ட், ஜூல் பர் செகண்டுங்கிறது வாட். அப்போ 3.5 கிலோ வாட். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 60ஆல் பெருக்கணும்னா 210 கிலோ ஜூல் பர் மினிட். 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் என்னங்க, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அதாவது ஹீட் ரிமூவ்டு ஃப்ரம் 1 ton ஆஃப் லிக்விட் டு convert 1 ton of ice at 0 degree Celsius within 24 hours is called ton of refrigeration. நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முன்னாடி பார்த்துருப்போம். ஓகேங்களா? அப்போ 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் லேட்டன் ஹீட் 1 ton டிவைடட் பை 24 இன்ட்டு 3600. அப்போ 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் ஈக்குவல் டு நமக்கு 3.5 கிலோ வாட். ஓகேங்களா? யூஎஸில் வந்து நம்ம இதில் ஒரு டன்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 kg யூஸ் சொல்கிறோம். ஆனால் வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன்னு 905 kg தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், எஃபிஷியன்சி பார்த்துட்டு இருந்தோமா. இப்போ ரெஃப்ரிஜரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஓபி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கார்னாட்டில் பார்த்துருப்போம். அப்போ நமக்கு சிஓபிங்கிற மென்ஷன் பண்ண போகிறோம். எஃபிஷியன்சி பால் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் வில் பி represented by சிஓபி. சிஓபினா என்னங்க, நமக்கு அவுட்புட் எடுவே இன்புட் தான். அவுட்புட்டுங்கிறது நமக்கு ரெஃப்ரிஜரேஷனில் டிசைட் எஃபெக்ட் பை இன்புட். டிசைட் எஃபெக்ட் நமக்கு என்னங்க, டிசைட் எஃபெக்ட்ங்கிறது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ டிவைடட் பை இன்புட் என்னங்க, இன்புட்னா ஒர்க்கை கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது வந்து வெறும் சிஓபி. ரிலேட்டிவ் சிஓபி, ரிலேட்டிவ் சிஓபினா நமக்கு ஆக்சுவல் சிஓபி டிவைட் பை தியரட்டிக்கல் சிஓபி. ஓகேங்களா? 2013 நம்ம கேட்டிருக்கான். ஆக்சுவல் சிஓபினா நமக்கு என்ன,
டிசைட் எஃபெக்ட் டிவைட் பை இன்புட். ஓகேங்களா, தியரட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறது வேறு. அப்போ நமக்கு ரிலேட்டிவ் சிஓபிங்கிறது ஆக்சுவல் சிஓபி டிவைட் பை தியரட்டிக்கல் சிஓபி. ஹீட் என்ஜினா நமக்கு தெரியும். ஹீட் என்ஜினா என்னங்க, ஹீட்டு கொடுத்தா நமக்கு ஒர்க்கு தரும். ஹீட் என்ஜின் இஸ் எ டிவைஸ் விச் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் பாடி டு லோ டெம்பரேச்சர் பாடி பை ப்ரொடியூசிங் ஒர்க். நம்ம ஹீட்டு கொடுத்தோம்னா நமக்கு ஒர்க்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஹை டு லோ டெம்பரேச்சர், அவ்வளோதாங்க, அது ஹீட் என்ஜின். அப்போ ரெஃப்ரிஜரேஷன் நமக்கு என்ன, ஹீட் என்னோட தலைகீழி. அதே மாதிரி நாம் ஒர்க்கு கொடுத்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் எஃபெக்ட் தரும். அது எப்படின்னா, ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் எ டிவைஸ் விச் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் பாடி டு ஹை டெம்பரேச்சர் பாடி வைல் கன்சூமிங் த பவர். ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு கொடுக்குறோம் இங்கே. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் பாடிக்கு போகுது, லோ டெம்பரேச்சர், இது ஹை டெம்பரேச்சர். நம்ம ஒர்க்கு கொடுத்தோம்னா இங்கேருந்து ஹீட்டை எடுத்து இங்கே கொடுத்துரும், ஹை டெம்பரேச்சருக்கு போயிடும். அப்படி பண்ணிச்சுன்னா அது ரெஃப்ரிஜரேட்டர். இப்போ நமக்கு ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் என்ஜினோட ரிவர்சிபிள் தான் ரெஃப்ரிஜரேட்டர். ஒன்லி reversible device can be operated reverse direction. Hence, by operating reversible heat engine in opposite direction, that same device will act as refrigerator. ஓகேங்களா, ரிவர்சிபிள் ஹீட் என்ஜினை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் யூஸ் பண்ணோம், அது ரெஃப்ரிஜரேட்டர். அக்கார்டிங் டு த கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட், ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ஆல்சோ ஹஸ் அண்டர்கோ சைக்ளிக் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிடை பொறுத்து நமக்கு சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்குது. த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் ஹேவ் பீன் கிளாசிஃபைடு இன்டு 2 types. ஓகேங்களா, நம்ம வந்து நிறைய டைப் இருக்குது. நம்ம இதில் பார்க்க போகிறது வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், கேஸ் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். இப்போ வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் என்னன்னு சொல்லுவோம்னா, during the cyclic process the working fluid in the form of both liquid and vapor state is known as vapor compression cycle. வேப்பரும் நமக்கு என்ன, லிக்விடும் இருக்கும், அதில் வேப்பர். ஓகேங்களா, அப்போ நமக்கு லிக்விடும் வேப்பரும் ஒரு ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக எடுத்து ஒரு சைக்கிளில் யூஸ் பண்ணோம், அது வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். அக்கார்டிங் டு த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக், கார்னாட் தியரம் ஸ்டேட் தட் என்ன சொல்லுது, ரிவர்சிபிள் சைக்கிள் ஹீட் என்ஜின் ப்ரொடியூஸ் ஹையர் எஃபிஷியன்சி தென் அதர் என்ஜின். ஓகேங்களா, அப்போ ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் கார்னாட் என்ஜின் தான் எப்பவுமே ஹை என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹை எஃபிஷியன்சி ப்ரொடியூஸ் பண்ணும். வி நோ தட் by operating reversible heat engine, Carnot heat engine, ஓகேங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன் will act as a refrigerator. ஓகேங்களா, ஹீட் என்ஜின் நம்ம மேலேயே பார்த்தோம், ஹீட் என்ஜினை ரிவர்சிபிள் டைரக்டை யூஸ் பண்ணால் ரெஃப்ரிஜரேட்டர் கிடைக்கும். ஹென்ஸ் ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள்னா வந்து நமக்கு கார்னாட் சைக்கிள் ஹீட் என்ஜின் தான் வந்து ஹீட் என்ஜினில் வந்து கார்னாட் சைக்கிள் யூஸ் பண்ணுமா. அப்போ இப்போ ரிவர்சிபிள் யூஸ் பண்ணால் இப்போ ரிவர்சிபிள் கார்னாட் சைக்கிள் அப்ளைடு ஃபார் ஆல் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் அப்டைன் மேக்ஸிமம் சிஓபி. ஆனால் நமக்கு ரிவர்சிபிள் இன்ஜின் தான் அதிக எஃபிஷியன்சி தரும், அப்போ அதிக சிஓபி தரும். அப்போ நமக்கு கார்னாட் சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் யூஸ் பண்ணால் நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் அதிக மேக்ஸிமம் சிஓபி தரும், நமக்கு தெரியுங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கார்னாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கார்னாட் வந்து பார்த்திங்கன்னா இது ரிவர்சிபிள். நம்ம ரிவர்சிபிள்னா நார்மலாக எப்படி இருக்கும், ஐசென்ட்ரோபிக் 2 கான்ஸ்டன்ட் தெர்மல். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அதாவது ஓகேங்களா ஐசோ தெர்மல் ப்ராசஸ் 2 இருக்கும். அப்போ நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கார்னாட் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், ரெண்டாவது வந்து ஐசோ தெர்மல் ஹீட் அடிக்ஷன் வரும். ஓகேங்களா, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் தெர்மல், அதாவது ஐசோ தெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன் வரும். ஆனால் நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட்னால டிசைட் எஃபெக்ட் மாறுது. அப்போ நம்ம ரிவர்சிபிளாக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், ரெண்டாவது ஐசோ தெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன், மூணாவது ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஐசோ தெர்மல் ஹீட் அடிக்ஷன், இது ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, அப்போ அது இதில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்சல் கார்னாட் சைக்கிள் அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னு பின்னாடி பார்க்கலாம் வாங்க. In order to implement the reversed Carnot cycle for vapor compression refrigeration cycle, wet compression to be considered. ஓகேங்களா, இந்த ரிவர்சரை நம்ம யூஸ் பண்ணணும்னா வெட் கன்சிடர் நம்ம யூஸ் பண்ணி வெட் கம்ப்ரஷன் யூஸ் பண்ணுவோம். வெட் கம்ப்ரஷன்னா என்னங்க, டூரிங் த கம்ப்ரஷன் ப்ராசஸ் த ரெஃப்ரிஜரண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் அண்ட் வேப்பர் இஸ் நோன் as வெட் கம்ப்ரஷன். நான் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்ட் வேப்பராக இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து அது வெட் கம்ப்ரஷன். இந்த வெட் கம்ப்ரஷனால் நமக்கு என்னங்க நடக்குது, கொஞ்சம் ட்ராபேக் இருக்குங்க. Due to wet compression, the liquid particle of refrigerant may carry the lubricant oil from the compressor, which causes more wear and tear. இப்போ நான் வந்து கம்ப்ரஸரில் கம்ப்ரஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா எனக்கு கம்ப்ரஸரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டியர் ஆகக்கூடாது, அதாவது வியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஆயிலையும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அப்போ எடுத்துகிட்டு போச்சுன்னா அந்த இடத்துல வியர் அண்ட் டியர் நடக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தா த லிக்விட் பார்ட்டிகல் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் வில் செட்டில் ஹால் வால்ஸ் டேமேஜ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வால்வ். அந்த கம்ப்ரஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிச்சுன்னா நமக்கு துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு ட்ராபேக். ஓகேங்களா, அந்த ரீசன்னால டியூ டு எபோ ரீசன் இட் நாட் ப்ரிப்பேரபிள் டு கன்சிடர் வெட் கம்ப்ரஷன், தஸ் ட்ரை கம்ப்ரஷன் கன்சிடர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட் கம்ப்ரஷன் மோஸ்ட்லி எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ட்ரை கம்ப்ரஷன் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரை கம்ப்ரஷன் என்னங்க, ட்ரைனா என்னங்க, வாட்டர் வேப்பர் பதிலாக நம்ம கேஸ் யூஸ் பண்ணுவோம். டியூரிங் த கம்ப்ரஷன் த ரெஃப்ரிஜரண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஸ் அலோன் இஸ் நோன் as ட்ரை கம்ப்ரஷன். கேஸை யூஸ் பண்ணால் நமக்கு ட்ரை கம்ப்ரஷன்.
சரி, ட்ரை கம்ப்ரஷன் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன? பை அடாப்டிங் த ட்ரை கம்ப்ரஷன் ப்ராசஸ் த ரெஃப்ரிஜரண்ட் வில் ரீச் சூப்பர் ஹீட் ஜோன். ஓகேங்களா, நம்ம கேஸை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு சூப்பர் ஹீட் ஜோன் போயிடும், அதாவது ரெஃப்ரிஜரண்ட்டு அட் த எண்ட் ஆஃப் கம்ப்ரஷனில். அப்போ நமக்கு சூப்பர் ஹீட் போயிடுச்சு. அப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன் ஹீட் ரிஜெக்ஷன் இட் நாட் பாசிபிள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிஜெக்ஷன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸை யூஸ் பண்ணிட்டு சூப்பர் ஹீட் ஜோன் போனதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக வச்சுட்டு ஹீட் ரிஜெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் போட்டுறோம். ஓகேங்களா, அந்த ப்ராசஸை போட்டுறோம் ஹீட் ரிஜெக்ஷனில். மூணாவது பாயிண்ட் பார்த்தா டு இம்ப்ளிமெண்ட் த ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் ஃபார் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள் எக்ஸ்பான்ஷன் டு பி இனிஷியேட்டட் அட் சேச்சுரேட்டட் லிக்விட் ஸ்டேட் விச் காசஸ் எரோஷன் ஆஃப் டர்பைன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள் யூஸ் பண்ணுறோம், வேப்பர் யூஸ் பண்ணுறோமா. அப்போ நமக்கு என்ன நடக்குன்னா அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் இனிஷியன் ஆகிறப்போ நமக்கு லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் லிக்விடாக இருக்குது. சேச்சுரேட்டட் லிக்விட் நமக்கு தெரியும் அந்த ஸ்டேஜ் மாறுற இடம். ஓகேங்களா, அதனால் என்ன நடக்கும், லிக்விட்லாம் ஒட்டிக்கும், அப்போ இரோஷன் நடக்க ஆரம்பிக்கும் டர்பைனில். ஏன்னா நம்ம எக்ஸ்பேன்ஷன் எங்கே பண்ணுவோம், எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் இருக்கனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டை கேரி பண்ணிட்டு போய் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோமா. எக்ஸ்பேன்ஷன் எங்கே நடக்கும் நமக்கு, அதெல்லாம் பார்த்துப்போம், ரேங்கின் சைக்கிள்லாம் பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா டர்பைனில் நடக்கும். டர்பைனில் நடந்து நமக்கு ஒர்க்கு கொடுக்கும். ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல டர்பைனில் நடக்கும், ஆனால் நம்ம ஒர்க்கில் தேவையில்லை. நமக்கு வந்து நம்ம அனுப்புகிற ஃப்ளூயிடோட அதாவது வேப்பரோட நமக்கு ஹீட்டை குறைஞ்சா போதுங்களா. இப்போ எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறப்ப நமக்கு டர்பைனில் போகுமா. அப்போ டர்பைன் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிரும், வெட்டாச்சுன்னா வந்து எரோஷன் வாய்ப்புகள் இருக்கா. அதாவது வேப்பர் கம்ப்ரஷனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ டியூ டு த டர்பைன் எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். எதனால், எரோஷனால. அப்போ ஃபர்தர் டு த டர்பைன் இஸ் பீயிங் ஆப்ரேட்டட் இன் லிக்விட் ஜோன். ஓகேங்களா, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஜோனில் தான் நமக்கு ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஹென்ஸ் ஒர்க் ப்ரொடியூஸ்டு பை டர்பைன் நெக்லிஜிபிள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இதில் நமக்கு தேவை ஒர்க்கு கிடையாது, டிசைடு எஃபெக்ட். ஓகேங்களா, அப்போ டர்பைனோட ஒர்க் வந்து நம்ம நெக்லிஜிபிள். ஏன் நெக்லிஜிபிள்னா லோ ஸ்பெசிபிக் வால்யூம் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட். ஓகேங்களா, லோ ஸ்பெசிபிக் வால்யூம் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட். அப்போ டியூ டு த எபோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ் டர்பைன் இன் வேப்பர் கம்ப்ரஷன். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் கம்ப்ரஷனில் டர்பைன் யூஸ் பண்ணக்கூடாது. டர்பைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஏசி வச்சாங்கன்னா அதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வைப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேன் இருக்கும், அதாங்க டர்பைன் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு இடத்துல. இன் ஆர்டர் டு ரிடியூஸ் த ப்ரெஷர், ஓகேங்களா, த்ரோட்லிங் ப்ராசஸ் கன்சிடர். நம்ம டர்பைன் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், த்ரோட்லிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ த்ரோட்லிங் ப்ராசஸ் நமக்கு தெரியும். த்ரோட்லிங் ப்ராசஸ்னால் என்தால்பி கான்ஸ்டன்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேங்களா, ஒர்க்கு நமக்கு அந்த இடத்துல 0. அப்போ த்ரோட்லிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது எதுக்கு, ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா, ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக. டு என்சூர் த கம்ப்ளீட் வேப்பரைசேஷன் இன் எவாபரேட்டர். ஓகேங்களா, எவாபரேட்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வேப்பரைசேஷன் ஆகுன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் அடிக்ஷன் நீட் ரிப்ளேஸ்டு வித் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிக்ஷன். அப்போ அதே மாதிரி தான் எவாபரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஹீட் ஆட் பண்ணோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பர் வந்து எவாபரேட் ஆகும். அப்போ ஹீட்டை ஆட் பண்ணோன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஆட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரிமூவ் பண்ணிட்டோம், இங்கேயும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரிமூவ் பண்ணிட்டோம். தென் என்னாச்சு, 2 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், மாடிஃபைடு சைக்கிள் ஒன்று உருவாக்குறோம். ஓகேங்களா, மாடிஃபைடு சைக்கிள் ஒன்று உருவாக்குறோம். அந்த மாடிஃபைடு சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவல் வேப்பர் கம்ப்ரஷர் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்னு பேர். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம், ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் இருக்குது, டி கான்ஸ்டன்ட் இருந்துச்சு, நான் பி கான்ஸ்டன்ட் மாற்றிடுவாங்களா 2வது ப்ராசஸில். 3வது ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக் வந்து எக்ஸ்பேன்ஷன். 4வது கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல் ஹீட் அடிக்ஷன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக மாற்றிட்டேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தை வந்து பாருங்களேன். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் டேங்க் இருக்குது. ஓகேங்களா, டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வந்து எக்ஸ்பேன்ஷன் வால்வு நமக்கு என்ன யூஸ் பண்ணோம், த்ரோட்லிங் ப்ராசஸ். அப்போ நமக்கு இந்த எவாபரேட்டர் வழியுமா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வச்சிருப்போம், ஒரு மோட்டர். அப்போ மோட்டருங்கிறது நமக்கு என்ஜின் வச்சிருக்கோம்னா அப்போ நமக்கு பிஸ்டன் இருக்கும், பிஸ்டன் தான் கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பு, இதில் அனுப்பி டிஸ்சார்ஜ் லைன் அனுப்பும். அப்போ நமக்கு கண்டென்சர் வழியாக வந்துட்டு திரும்ப ரிசீவர் டேங்கில் போயிடும். இப்போ என்ன நடக்குன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நமக்கு என்ன நடக்குது, ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். ஓகேங்களா, கம்ப்ரஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணுறேன், கம்ப்ரஷன் பண்ணி கண்டென்சர் வழியாக எடுத்துட்டேன். கண்டென்சர் வழியாக என்ன நடக்கும், கண்டென்சர் வழியாக அனுப்பினா எனக்கு ஹீட் ரிஜெக்ஷன் ஆகிடும். ஹீட் ரிஜெக்ஷன் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸோ அதாவது வேப்பர், நம்ம இங்கே வேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசீவர் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதாக என்ன பண்ணுறோம், லிக்விடாக வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ரிசீவர் டேங்க்லேருந்து திரும்ப போய் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன், எக்ஸ்பேன்ஷன் பண்ணி ப்ரெஷரை குறைச்சி எவாபரேட்டர் வழியாக வரேன். எவாபரேட்டர் வழியாக நமக்கு என்ன நடக்கும், எவாபரேட்டர் வழியாக நம்ம வர்றப்போ நமக்கு ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, ஹீட் அடிக்ஷன் தான் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்டு, அதாவது டிசைடு எஃபெக்ட். ஓகேங்களா, டிசைடு எஃபெக்ட்டு.
கொஞ்சம் 2-3 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் உங்களுக்கு இதாயிரும். அப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கம்ப்ரஸர், எவாபரேட்டர், கண்டென்சர், இந்த ரிசீவர் டேங்க், அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வு. அதாவது எக்ஸ்பென்ஷன் வால்வு நம்ம எதுக்குடா யூஸ் பண்ணியிருக்கோம், தம்பி எக்ஸ்பென்ஷன் வால்வு எதுக்குடா, நான் டர்பைனுக்கு பதிலாக வந்து த்ரோட்லிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்ப்பா. இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் என்ன, ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன், த்ரோட்லிங் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிக்ஷன். அப்போ நமக்கு ரிவர்ஸ்டு ஓகேங்களா, ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 to 2 நமக்கு என்னங்க, 1 to 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். ஓகேங்களா, டிஎஸ் டயக்ராம் போதுன்னு பாருங்கள், 1 to 2. ரெண்டாவது என்ன பண்ணுறோம், ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஹீட் ரிஜெக்ஷனுங்கிறது நமக்கு என்ன பண்ணுறோம், வேப்பர் ஸ்டேஜ்லேருந்து நம்ம லிக்விட் ஸ்டேஜுக்கு கொண்டு வரோம் கம்ப்ரஷன் பண்ணி. அப்போ 3 to 4 நமக்கு என்னங்க, த்ரோட்லிங்கில் ப்ரெஷரை குறைச்சி விட்றோம். ப்ரெஷரை குறைச்சிட்டு 4வது என்னங்க, ஹீட் அடிக்ஷன். ஹீட் அடிக்ஷன் ஆட் பண்ணால் நமக்கு என்னது, இதான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஓகேங்களா, ஹீட் அடிக்ஷன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹீட்டை எடுத்துடுறோம். அப்போ ஹீட் எடுக்கிறது கூல் ஆயிரும். இதுதான் வந்து ஆரிங்கிறது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ் டயக்ராம். நமக்கு என்தால்பி ப்ரெஷர் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன, நமக்கு ஐசென்ட்ரோபிக். ஓகேங்களா, ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷர், அப்போ ப்ரெஷர் அதிகமாகிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கான்சன்ட் ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, ப்ரெஷர் கான்சன்ட் ஹீட் ரிஜெக்ஷன். மூணாவது ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், அப்போ ப்ரெஷரை குறைச்சி விட்றோம் த்ரோட்லிங் ப்ராசஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணி. 4 to 1 நமக்கு என்ன தெரியும், 4 to 1 பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கான்சன்ட் ஹீட் அடிக்ஷன். ஓகேங்களா, ப்ரெஷரை கான்சன்ட் ஆச்சு, இங்கே ஒரு ப்ரெஷர் கான்சன்ட், இங்கே ப்ரெஷர் கான்சன்ட். ஓகேங்களா, அப்போ ஹீட் அடிக்ஷன் இதுதான் வந்து நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தெரியும், வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது. ஃபஸ்ட்டு என்னங்க, நமக்கு ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ஃபஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் நமக்கு டெல் கியூ = டெல் டபிள்யூஜி. அப்போ ஐசென்ட்ரோபிக்னா டெல் எஸ் ஜீரோ, டெல் எஸ் ஜீரோனா நமக்கு டெல் கியூ ஜீரோ. ஏங்க டெல் கியூ ஜீரோ, டெல் கியூ டிவைடட் பை டி தாங்க நமக்கு டெல் எஸ். அப்போ இது ஜீரோனா இது ஜீரோ ஆகணும். ஓகேங்க, அப்போ அது ஜீரோ, அது ஜீரோ. ஓகே ஆயிடுச்சுங்களா, அப்போ நமக்கு டெல் டபுள்யூ இந்த பக்கம் கொண்டு வரோம், டெல் டிஹெச் அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஏதாவது மாற்றி கொண்டு போனால் சரி. அப்போ நமக்கு ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்புட் தரேன், அப்போ எனக்கு ஒர்க் மைனஸ். அப்போ ஒர்க் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், நமக்கு கேன்சல் ஆகி ப்ளஸ்ஸாக போயிடும். அப்போ நமக்கு 1 to 2 ப்ராசஸ். அப்போ டிஹெச்ங்கிறது H2 - H1. அதே மாதிரி தாங்க இது ஹீட் ரிஜெக்ஷனாக நமக்கு தெரியும். ஹீட் ரிஜெக்ஷனாக ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஒர்க்கு ஜீரோ. அப்போ நமக்கு ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுது, அப்போ மைனஸில் போடணும். ஓகேங்களா, ஹீட் அடிக்ஷனா ப்ளஸ், ஹீட் ரிஜெக்ஷனா மைனஸ், ஒர்க்ஸ் அடிக்ஷனா மைனஸ், ஒர்க் வந்து நமக்கு அது அவுட்புட் கொடுத்தா ப்ளஸ்ஸு. இந்த இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான். ஓகேங்களா, அப்போ சிஓபின்னு என்னப்பா, அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் எனக்கு என்னப்பா, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். பை இன்புட் என்னப்பா, ஒர்க் இன்புட்ப்பா. ஓகேப்பா, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் இப்போ மேலே கண்டுபிடிச்சிப்போம். இங்கே பாருங்கள், ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், ஹீட் அடிக்ஷன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து ஹீட்டை வெளியே கொடுத்துரும். அப்போ ஹீட் அடிச்சு H1 - H4. அப்போ ஒர்க் இன்புட்டுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன். அப்போ ரெண்டையும் போட்டு பண்ணோம்னா நமக்கு சிஓபி கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ H1 - H4 / H2/H4 நம்ம கேட்டோன்னா இந்த மாதிரி தான் கேட்போம். இந்த ஃபார்மில் கேட்க வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அனலைசிஸ் ஆஃப் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள். அனலைசிஸ் ஆஃப் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சைக்கிளையுமே அனலைஸ் பண்ணிப்போம். இதுலேயும் அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணால் ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ப்ரெஷர் குறைக்கிறோம், சூப்பர் கூலிங் பண்ணுறோம், சப் கூலிங் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம், அதுதான் இது. ஓகேங்களா, இப்போ வேப்பர் கம்ப்ரஷன் அனாலிசிஸ் பை இன்க்ரீஸிங் த கண்டென்சர் ப்ரெஷர். கண்டென்சர் ப்ரெஷர் நமக்கு என்னங்க, கண்டென்சர் என்னங்க பண்ணும், நமக்கு ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 ப்ராசஸ்ங்க. பை இன்க்ரீஸிங் த கண்டென்சர் ப்ரெஷர். கண்டென்சர் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் கண்டென்சரோட ஒர்க் அதிகமாகும். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள், இந்த டயக்ராமு 1 to 2 போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், கண்டென்சர் ப்ரெஷரை நான் கொஞ்சம் அதிகம் பண்ணிடுறேன். அப்போ அதிகம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுறேன். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ப்ரெஷரை குறைச்சிட்டு திரும்ப இங்கே பாருங்கள், இங்கேயே வந்துடும் நமக்கு. அப்போ ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் என்னங்க ஆயிருக்கு, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் குறைஞ்சிருக்கு. கம்ப்ரஸரோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் குறைஞ்சினா நமக்கு என்னங்க, சிஓபி குறையும். ஓகேங்களா, இது அதிகமாக இருக்குது, இது குறைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு சிஓபி குறையும். இங்கே பாருங்களேன், எஃபிஷியன்சி விங்கிறது வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி 1 + C - P2/P1 1/ln. இந்த ப்ரெஷர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சிங்கிறது ஆக்சுவல் வால்யூம் இன்டேக் / VS. ஓகேங்களா, ஆக்சுவல் வால்யூம் இன்டேக் / VS. VSங்கிறது ஸ்டோக் வால்யூம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசி இன்ஜினில் ஃபுல்லாக பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பை டிக்ரீஸ் இந்த எவாபரேட்டர் ப்ரெஷர். எவாபரேட்டர் என்னங்க பண்ணோம், நமக்கு ஹீட் அடிக்ஷன். ஓகேங்களா, அப்போ 4 to 1 ப்ராசஸ். அப்போ நமக்கு என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எவாபரேட்டர் ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் குறைச்சி விட்டேன். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் குறைச்சி விட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல அதே மாதிரி தான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து நமக்கு குறையும். ஏன்னா ப்ரெஷரை குறைச்சிடுமா, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் குறையும். எவாபரேட்டரோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, நம்ம ப்ரெஷரை குறைக்கணும். அப்போ நமக்கு சிஓபியும் குறையும். ஏன்னா இது கொஞ்சம் இது அதிகமாக இருக்குது. அப்போ சிஓபி குறையும். இதே மாதிரி தான் நமக்கு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி 1 + C - P2/P1 1/1/n. ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், ப்ரெஷரை நாம் குறைக்கிறோம். அப்போ P1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, அதாவது ப்ரெஷர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
குறைக்கிறனால நமக்கு இந்த இடத்துல அதிகமாகுது. அப்போ நமக்கு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி குறையுது. சப்கூலிங், ஃபஸ்ட்டு சப்கூலிங்னா என்னென்னு பார்த்துடலாம். In the simple vapor compression refrigeration cycle, the refrigerant will cool the condenser till the saturation temperature. அதாவது நான் கண்டென்சரை கூல் பண்ணுறப்ப ரெஃப்ரிஜரேஷனை சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வரையும் கூல் பண்ணிடுறேன். ஏன்னா ஹீட் ரிஜெக்ஷனாக கண்டென்சரில். அப்போ இஃப் ரெஃப்ரிஜரண்ட் கூல்ஸ் த பிலோ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இஸ் நோன் as சப் கூலிங். ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டை நாம் சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கு கீழே கூல் பண்ணோம்னா அது சப் கூலிங். சப் கூலிங் வில் டிஃபைன் ஆல்சோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் சப் கூலிங் சொல்லுவோம். டிகிரி ஆஃப் சப் கூலிங்கிறது டி சேச்சுரேஷன் மைனஸ் டி கண்டென்சர் அவுட்லெட். ஓகேங்களா, இது வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே பாருங்களா, சப் கூலிங் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், சப் கூலிங் எங்கே நடக்கும்? சப் கூலிங்கை பொறுத்தவரையும் நமக்கு கண்டென்சரில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி அவுட்லெட் கொடுக்குறோம். அப்போ நமக்கு இங்கே பாருங்க, ஆல்ரெடி இங்கே வர வேண்டியது நம்ம டெம்பரேச்சர் ஃபுல்லாக இங்கே குறைச்சிடும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து அதிகமாகுது. சப் கூலிங் போனால் நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் அதிகமாகும். இப்போ சிஓபி என்னங்க ஆகும், அதிகமாகும். நான் எவாபரேட்டர் ஏதோ ஒர்க் எதுவும் மாற்றணும்னா மாற்றலை. அப்போ நமக்கு சப் கூலிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட்டும் சிஓபியும் அதிகமாகுது. சப் கூலிங்கை பொறுத்தனால நமக்கு என்ன ஆகும், சப் கூலிங்னா நம்ம கண்டென்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்சர் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இது பண்ண முடியும். கண்டென்சரில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டியூப்ல இருக்கும். அப்போ காப்பர் டியூப்ல இருக்கிறப்ப நமக்கு என்னங்க ஆகும், ஏரியா அதிகமாகும். ஏரியா அதிகமாச்சுன்னா காப்பரோட விலை அதிகம். அப்போ காஸ்ட்லியாக இருக்கும். சப் கூலிங்கிறது ஒரு காஸ்ட்லி. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடிலாம் போய் பாருங்கள், உனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா காப்பர் தான் இருக்கும். காப்பரோட அந்த இதுதான் இருக்கும். டியூ டு சப் கூலிங் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கண்டென்சர் வில் இன்க்ரீஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் த ரெஃப்ரிஜரேட்டர் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகேங்களா, இதனால தான் நமக்கு கூலிங் எஃபெக்டை பொறுத்து நமக்கு ஃப்ரிட்ஜோட ரேட்லாம் வேரி ஆகுது. அவ்வளோதாங்க, வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் முடிஞ்சது. நம்ம தெரிஞ்சு வேண்டியது என்னங்க, சப் கூலிங்கில் மட்டும்தான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் சிஓபியும் அதிகமாகுது. அதே வந்து பார்த்திங்கன்னா பை டிக்ரீஸ் இந்த எவாபரேட்டர் ப்ரெஷர் பண்ணாலும் சரி, பை இன்க்ரீஸ் இந்த கண்டென்சர் ப்ரெஷர் பண்ணாலும் சரி, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து நமக்கு குறையுது, சிஓபியும் குறையுது. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பார்க்கலாம் தான். ஓகேங்களா, அதுலேருந்து தான் கொஷின் வந்து மோஸ்ட்லி கேட்பான். இப்போ கேஸ் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். கேஸ் ரெஃப்ரிஜரேஷன் நமக்கு தெரியும். கேஸ் சைக்கிள் மேலே பார்த்தோம்னா கேஸ் சைக்கிள் என்னங்க, பிரெட்டன் சைக்கிள். பிரெட்டன் சைக்கிள் நமக்கு என்னங்க இருக்கும், அதே தாங்க, ஐசோட்ரோபிக் 2 இருக்கும், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் 2 இருக்கும். அதாவது கேஸ்னால நமக்கு பிரெட்டன் சைக்கிள் ரிவர்சலாக யூஸ் பண்ணுறோம். டியூ டு ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் இந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் இந்த ஃபார்ம் ஆஃப் கேஸ். அதனால அது கேஸ் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். நமக்கு என்னங்க தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்டு பிரெட்டன் சைக்கிள். நார்மல் பிரெட்டன் சைக்கிள் என்ன 1 to 2. ஓகேங்களா, 1 to 2, 2 to 3, 1 2 3 4. ஐசோட்ரோபிக் கம்ப்ரஷன், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் அடிக்ஷன், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். இது கம்ப்ரஷன், இது எக்ஸ்பேன்ஷன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் ரிஜெக்ஷன். இதே நம்ம திருப்பி போடணும். ஃபஸ்ட் என்னது ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், ரெண்டாவது ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, ஹீட் ரிஜெக்ஷன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன, நாலாவது வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஹீட் அடிக்ஷன், இது ஹீட் ரிஜெக்ஷன். ஹீட் ரிஜெக்ஷன் ஆனால் நமக்கு மைனஸ், ஹீட்டை கொடுத்தோம்னா ப்ளஸ். ஓகேங்களா, சைக்கிளுக்கு. அப்போ ஒர்க் கொடுத்தோம்னா மைனஸ், ஒர்க்கு நமக்கு கிடச்சிதா ப்ளஸ். அப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்துங்க, இந்த ஃபார்முலா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஐசென்ட்ரோபிக்னா நமக்கு என்ன, டெல்க்கு 0, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா ஒர்க்கு 0 ஆயிரும். ஹீட் அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்ஷன் பண்ணுறோம். அடிக்ஷன் பண்ணால் நமக்கு என்னங்க, ஹீட் அடிக்ஷனா ஹீட் ரிஜெக்ஷனா, ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுறோம். ஹீட் ரிஜெக்ஷன் நம்ம Q மைனஸ். இப்போ ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஹீட் அடிக்ஷன். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா ஒர்க் இந்த இடத்துல 0 ஆயிரும். ஹீட் அடிக்ஷனால நமக்கு Q ப்ளஸ்ஸு. இப்போ சிஓபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஓகேங்களா, ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் பை W இன்புட். ஓகேங்களா, இங்கே ஏன் வந்து W இன்புட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் மைனஸ் டர்பைன் கொடுத்துருக்கோமா. டர்பைன் ஒர்க்கு நமக்கு நெக்லிஜிபிள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பேண்டன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஆனால் வேப்பர் சைக்கிளில் நம்ம த்ரோட்லிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டோம். கேஸ் சைக்கிளை பொறுத்தவரைக்கும் நம்ம டர்பைன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ நமக்கு இங்கே நமக்கு கொடுக்குற ஒர்க்கு தானே அதிகம். ஏன்னா டபிள்யூடிங்கிறது நெக்லிஜிபிள் தான். அப்போ நமக்கு இன்புட் எவ்வளோ கொடுக்குறோம் அதை பொறுத்து தான் நமக்கு அமையும் சிஓபி. அப்போ இந்த ஃபார்முலா வண்டியை நம்ம இது பண்ணிகிட்டே வந்தோம்னா பாருங்க, T2/T1, P2/P1, காமா மைனஸ் 1 காமா. அப்போ RP இது ப்ரெஷர் ரேஷியோ. அதே மாதிரி தான் ஐசோட்ரோபிக்கில் T3/T4, P3/P4 காமா மைனஸ் 1 காமா, RP பவர் காமா மைனஸ் 1 காமா. இப்போ நம்ம கடைசியாக சிஓபி என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சிஓபிங்கிறது 1/RP காமா மைனஸ் 1 காமா மைனஸ் 1. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரெட்டன் சைக்கிள் தகில பார்த்தா நமக்கு பிரெட்டன் சைக்கிள் தெரியும் 1/-1/RP காமா மைனஸ் 1 காமா. அப்போ நமக்கு இதே மாதிரி தான் 1/-1/RP காமா மைனஸ் 1 காமா. ஓகேங்களா, அப்போ நமக்கு RP வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் சிஓபி குறையும். ஓகேங்களா, RP வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் சிஓபி குறையும். அதான் வந்து சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ப்ரெஷர் ரேஷியோ RP. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வச்சுக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் கம்ப்ரஷன் சைக்கிளுக்கான சிஓபி.
இப்போ ரிலேட்டிவ் சிஓபி நமக்கு தெரியும். ரிலேட்டிவ் சிஓபி பொறுத்தவரை நமக்கு ஆக்சுவல் சிஓபி டிவைட் பை தியரட்டிக்கல் சிஓபி. சிஓபிங்க நமக்கு என்ன, டிசைடு எஃபெக்ட்னா என்ன, தேவையான அவுட்புட் டிவைட் பை டபிள்யூ இன்புட், ஓகேங்களா, ஒர்க் இன்புட்டு. இப்போ ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வந்து நம்ம பார்க்கல, நீங்கள் இது ஞாபகம் வச்சுங்க. ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டங்கிறது நமக்கு லோ காஸ்ட், ஓகேங்களா. அதனால் ஏர்கிராஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்சோ ஏர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ வெயிட், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர்கிராஃப்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃப்ரிஜரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. என்னங்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளும் கேஸ் கம்ப்ரஷன் சைக்கிள்னு பார்த்துருந்தோம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒர்க்கிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிடுக்கு பேர் தாங்க ரெஃப்ரிஜரண்ட்டு. த ரெஃப்ரிஜரண்ட் இஸ் டிஃபைன்ட் as the any substance that absorb heat through expansion or vaporization and loses it through condensation, ஓகேங்களா. ஒரு ப்ராசஸில் வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணும், ஓகேங்களா, எக்ஸ்பென்ஷன் இல்லைனா வேப்பரைசேஷன் மூலமாக. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் மூலமாக ஹீட்டை ரிஜெக்ஷன் பண்ணிச்சுன்னா அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் பேர் ரெஃப்ரிஜரண்ட். இப்போ ரெஃப்ரிஜரேஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், பிரைமரி செகண்டரி. அது என்னங்க பிரைமரி செகண்டரி? பிரைமரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹாலோ கார்பன், அசிட்ரோப்ஸ், ஹைட்ரோ கார்பன், இன்ஆர்கானிக், அன்சேச்சுரேட்டட் இப்படிலாம் டைப் பிரிப்போம், ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம பார்க்கணும், ஓரளவு நல்லா பார்த்துங்கன்னா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து நமக்கு ஓகேங்களா. அப்போ பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட். பிரைமரி என்னங்க, பிரைமரினா இந்த ரெஃப்ரிஜரண்ட் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ப்ராசஸில் ஈடுபடும், டேரெக்டாக சைக்கிளோட ப்ராசஸில் ஈடுபடும். திஸ் ரெஃப்ரிஜரண்ட் டைரக்ட்லி ஹீட் அப்சார்ப் அண்ட் கூல் த சப்ஸ்டன்ஸ் பை அப்சார்ப்ஷன் ஆஃப் லேட்டன்ட் ஹீட், ஓகேங்களா. டேரெக்டாக இந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரியான பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட் என்னென்னா அம்மோனியா, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஏர் மிக்சர், வாட்டர், இது எல்லாமே ஒரு பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட், ஓகேங்களா. டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, நம்ம கொஷினும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அம்மோனியாவுக்கு R717 ஏன் வந்து பின்னாடி பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடுக்கு நமக்கு என்ன, சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு R764 ஏன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏர் மிக்சருக்கு A729, அப்புறம் வாட்டர் மிக்சருக்கு R718. இதுக்கான எதுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஓகேங்களா. அப்போ செகண்டரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரினால ஃபஸ்ட் பிரைமரி வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குங்க பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட். அப்போ பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட்னால செகண்டரி வந்து கூலாகும், ஓகேங்களா. த ரெஃப்ரிஜரண்ட் ஃபஸ்ட் கூல்டு வித் த ஹெல்ப் ஆஃப் பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் தென் இட் எம்ப்ளாய்டு ஃபார் கூலிங் பர்பஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட்டால் கூல் பண்ணிட்டு அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை திரும்ப செகண்டரியாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுக்கு பேர் செகண்டரி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் அப்புறம் ஐஸு. ட்ரை ஐஸுங்கிறது 2013 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ட்ரை ஐஸ்னா என்னப்பா, ட்ரை ஐஸ்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடுப்பா. சாலிட் கார்பன் டை ஆக்சைடு நம்ம டேரெக்டாக செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸை மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா பதனி பண்ணுறாங்களே அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. மீன் பதனிடும் செப்பனிடும் அந்த தொழிற்சாலையில். இப்போ செகண்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோதான், ஓகேங்களா. செகண்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோதான், ஓகேங்களா. அப்போ நமக்கு பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட்டில் நிறைய டைப் இருக்குது. அப்போ ஹாலோ கார்பனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டெயின் 1 or more of 3 ஆலஜன், குளோரின், புரோமின் இருக்கும், ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஃப்ரையான், ஜெனட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். 1 or more 3 ஆலஜன்ஸ், குளோரின் அண்ட் புரோமைன். அப்போ R10ங்கிறது ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஆலோஜனில், அதாவது ஆலோ கார்பனில் R10, R11, R12 இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் ஆர் புக்கில் படிச்சுக்கிங்க. நமக்கு இந்த அளவு படித்தா போதும். R10 பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்பன் டெட்ரா குளோரைட், 11 பொறுத்த வரைக்கும் ட்ரைக்ளோரோ மோனோஃப்ளோரோ மீத்தேன், R12 பொறுத்த வரைக்கும் டைக்ளோரோ டைஃப்ளூரோ மீத்தேன், ஓகேங்களா. இப்போ R13, R14 நிறையா இருக்குது. இப்போ அசிட்ரோப் பொறுத்த வரைக்கும் மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ். அசிட்ரோப் பிஹேவ் லைக் எ சிம்பிள் சப்ஸ்டன்ஸ், ஓகேங்களா. இது வந்து மிக்சர், ஓகேங்களா. மேலே பார்த்ததுல மிக்சர். அப்போ நமக்கு R500 ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் என்ன இருக்கும், இட் கண்டைன்ஸ் R12 வந்து பார்த்தீங்கன்னா 73.8%, R152 26.2%. ஆனால் மேலே பார்த்தது தனித்தனியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சராக இருக்கும், ஓகேங்களா. அதான் வந்து அசிட்ரோப்ஸ். ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது ஆர்கானிக், ஓகேங்களா. ஆர்கானிக் ரெஃப்ரிஜரண்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேமபுள், சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்டு இன் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரி. R15 மீத்தேன், R117 ஈத்தேன், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இருக்கும். இன்ஆர்கானிக்னு நமக்கு தெரியும். பிஃபோர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் இட் யூஸ்டு காமன்லி. ஆர்கானிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கை பொறுத்தவரைக்கும் நமக்கு பிரைமரியில் பார்த்தோம்ல அம்மோனியா, வாட்டர் எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் தான் வரும். ஆர்கானிக்ங்கிறது நமக்கு ஹைட்ரோ கார்பன் இருக்கணும், ஓகேவா. இப்போ நமக்கு இதில் ஹைட்ரோ கார்பன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதாங்க ஃபார்முலா, R7 × மாலிகுலர் வெயிட்டு. இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இதான் ஃபார்முலா, R7 × மாலிகுலர் வெயிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் யூஸ் பண்ணால் வாட்டரோட மாலிகுலர் வெயிட் என்னங்க, O வந்து 16, H2 அப்புறம் 2 அப்போ 18. அப்போ R718ன்னு போட்டோம்னா எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டராக மாறிடும். அப்போ R7
44 போடுறேன். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் வெயிட் 44. அப்போ R7 44 போனால் அது CO2. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடோட வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் 64. ஓகேங்களா. அப்போ இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு R7 போடும். அப்போ R7 64. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியாவை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜன் H3 3, அப்போ 17. அப்போ அம்மோனியாவை பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் வெயிட் 17. நமக்கு இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் R7 இன்ட்டு மாலிகுலர் வெயிட். அப்போ R717ங்கிறது அம்மோனியா. இப்போ ஏர் மிக்சரை பொறுத்த வரைக்கும் அந்த மிக்சரை பொறுத்து நமக்கு மாறும். ஓகேங்களா. அப்போ நமக்கு அம்மோனியாங்கிறது 717, வாட்டருங்கிறது 718, CO2ங்கிறது 744, SO2ங்கிறது 764. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரைமரினா நமக்கு இன்ஆர்கானிக். அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்போனன்ட் போசஸ் ஆஃப் எத்திலீன் ஆர் ப்ரோப்பலைன் R1220. இது ட்ரைக்ளோரோ எத்திலீன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்போனன்ட்டு. இப்போ நமக்கு ரெஃப்ரிஜரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக CO2 கொடுத்தா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கார்னாட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் தெரியும். அப்போ கார்னாட் வேல்யூ ரெஃப்ரிஜரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.74 தான் CO2 மேக்ஸிமம். ஓகேங்களா. CO2 மேக்ஸிமம் 5.74 தான். அப்போ நமக்கு அம்மோனியாங்கிறது என்ன? அம்மோனியாவுக்கு நமக்கு என்ன தெரியும்? R718. அது வந்து பார்த்திங்கன்னா CO2 4.76. 2013 17 நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 2014 நினைக்கிறேன். 2014 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அம்மோனியாவோட CO2 எவ்வளோப்பானு. அப்போ நமக்கு CO2 2.6. ஓகேங்களா. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் இருக்குது. இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. CO2 அது வந்து பார்த்தீங்கன்னா 2.56 COP. இப்போ நமக்கு சரிங்க ரெஃப்ரிஜரேஷனோட ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு தெரியணும். கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது எப்படி ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ ஐடியல் ரெஃப்ரிஜரேட்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டினா என்னங்க? எனக்கு லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கணும். லோ பாயிலிங் பாயிண்ட் அதாவது சீக்கிரமாகவே பாயில் ஆகிடணும். அதே மாதிரி லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் சீக்கிரமாகவே வந்து ஃப்ரீஸ் ஆகிடணும். ஹை சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னால் நமக்கு ஸ்டேஜ் மாறுது இல்லைங்க. ஒரு லிக்விட் இருந்து வேப்பராக மாறுறப்ப அந்த இடத்துல நமக்கு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அப்போ அது ஹையாக இருக்கணும். ஹை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகேங்களா. நம்ம லிக்விட்லேருந்து நமக்கு வேப்பராக மாறுறப்ப லேட்டன்ட் ஹீட் அதுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியிருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியில் வரும். அந்த மாதிரியான ரெஃப்ரிஜரண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னங்க? நமக்கு டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது, எரியக்கூடாது, எக்ஸ்ப்ளோசிவ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. அதான் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வேப்பர். அதாவது லோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்னங்க? ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா வால்யூம் பர் மாஸ். ஓகேங்களா. இந்த குறிப்பிட்ட இடத்துல எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. லோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் தான் இருக்கும். அதிக இடத்த அடைக்கக்கூடாது. லோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டுங்கிறது நமக்கு CV. ஓகேங்களா. அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோவாக இருக்கணும். லோ விஸ்காசிட்டி அதிகமாக தான் நமக்கு என்னங்க? நமக்கு அதிக ஒர்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹீட்டை வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணக்கூடாது. எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷனாக இருக்கணும். அதர் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமான எனக்கு ப்ராப்பர்ட்டிங்க. காஸ்ட் கம்மியாக இருந்தால் தான் நான் எங்கே யூஸ் பண்ண முடியும். காஸ்ட் கம்மியாகவும் எனக்கு COP அதிகமாக வேணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி எனக்கு பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கணும். அப்போ 1 டன் வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். 1 டன்னுங்கிறது நமக்கு தெரியும் 3.5 கிலோவாட். ஓகேங்களா. அப்போ அது என்னங்க? 3.5 கிலோ ஜூல் ஃபார் செகண்டுக்கு 3.5 கிலோ ஜூலுங்க. ஓகேங்களா. அப்போ நமக்கு 3.5 கிலோ வாட். ஓகேங்களா. அப்போ நமக்கு 60 நிமிஷத்தில் எவ்வளோங்க? 60 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 210 கிலோ ஜூல் ஃபார் மினிட்டுக்கு எனக்கு 2 ஜென். ஓகேங்களா. நமக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லும் நமக்கு கம்மியாக வரணும். அவ்வளோதான். அது இந்த மாதிரியான ரெஃப்ரிஜரண்ட்லாம் இருந்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதாங்க ப்ராப்பர்ட்டி தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல், ஃபிசிக்கல், அதான் ப்ராப்பர்ட்டி. இன்னும் நிறையா வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. ஓகேங்களா. இந்த அளவு படிச்சினாவும் நீங்கள் இப்போது எழுதிடலாம். இப்போ இந்த இதில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு 26 28 25 கொஸ்டின் இருக்குது. இந்த 25 கொஸ்டின்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-2 கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடியும் கேட்டிருக்கான். ஓகேங்களா. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் இதை படிச்சிடணும். ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் PDF வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் லிங்க் தரேன். டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 மந்த்துக்குள்ளே வந்துடும். மேக்ஸிமம் 2 மந்த். ஓகேங்களா. அதுக்குள்ளே நமக்கு வந்துவிட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகலான் இருக்கோம். ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ரெகுலராக புக்கு வாங்காதான் வாங்கிங்க. புக்கு வந்து பார்த்திங்கன்னா RS குர்மி. ஓகேங்களா. RK ஜெயின் வாங்காதான் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.